இவர்களுக்கு ரொம்ப நன்றி. அல்லாஹ் சொல்லுவான் திருக்குர்ஆன்ல கடைசி வசனம், கடைசி சூரா நாஸ் சூரால அல்லாஹ் சொல்லுவான், குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிகின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷரில் வஸ்வாஸ் அல் கன்னாஸ் அல்லதி வஸ்விசு பீசு தூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன் நாஸ் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் அந்த சூரால தன்னை புகழுவான். நானே அரசன் சொல்லுவான், நானே அதிபதினு சொல்லுவான். அப்புறம் தன்னுடைய பக்தர்களை பத்தி சொல்லுவான், தன்னுடைய அடியார்களை பத்தி அந்த சூறால சொல்லுவான், என்னுடைய அடியார்களே நீங்க சில விஷயங்களை விட்டு என்கிட்ட பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு. சில பேர்களிடமிருந்து நீங்கள் என்கிட்ட பாதுகாப்பு தேடணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். மினல் ஜின்னதி வன்னாஸ், ஜின்னிடமிருந்து என்கிட்ட பாதுகாப்பு தேடிக்கிடுங்க, மனித ஷைத்தானிடமிருந்து என்கிட்ட பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்லுவான் அந்த சூறால. மனித ஷைத்தான் கிட்ட இருந்தும் ஜின் ஷைத்தானிடம் இருந்தும் என்கிட்ட நீங்க பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னா, இல்லனா அந்த மனித ஷைத்தான்களும் ஜின்னு ஷைத்தான்களும் உங்களை அழிச்சிடும். இது அல்லாஹ் சொல்ல மாட்டேன், இதை நான் அல்லாஹ் சொன்னது என்னன்னா, மனித ஷைத்தானும் ஜின்னு ஷைத்தானிடமிருந்து மனித ஷைத்தானிடமிருந்து என்கிட்ட பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்க. அப்போ ஷைத்தான் ஆனவன் மனிதன் கிட்டையும் இருக்கிறான், ஜின்கள் கிட்டையும் இருக்கிறான். அப்ப அந்த ஷைத்தான்களை எப்படி கண்டுபிடிப்பது? அதுலதான் நிறைய பேர் மாட்டிக்கிடுவான். இன்னொன்னு சொல்லுவான் அல்லாஹ், முடிச்சு ஊதக்கூடிய பெண்களுடைய தீங்கிலிருந்து என்னிடம் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள், முடிச்சு ஊதக்கூடிய பெண்களுடைய தீங்கிலிருந்து என்கிட்ட பாதுகாப்பு தேடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். முடிச்சுன்னா செய்வினை தானே, அப்படிதானே? இப்போ இந்த செய்வினை கோளாறு எல்லாமே உண்டு உலகத்துல. அப்போ இந்த திருக்குர்ஆனை பத்தி தெரியாதவன், திருக்குர்ஆனுடைய சூறாவை பத்தி தெரியாதவன் என்ன செய்வான்? அடுத்தவன் கிட்ட குறை கண்டுபிடிப்பான், அடுத்தவனை மட்டம் தட்டணும்னு நினைப்பான், அடுத்தவனை இழிவுபடுத்தணும்னு நினைப்பான். இவர்கள்லாம் உங்களிடம் உண்டுன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த மனித ஷைத்தான்களும் ஜின்னு ஷைத்தான்களும் உங்களிடம் இருக்கிறார்கள், என்கிட்ட நீங்க பாதுகாப்பு தேடுங்க, அப்படி அடியார்கள் என்கிட்ட பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றான். நண்பர்களே கவனமா இருக்கணும். நான் அன்னைக்கு கூட ஒரு 4 பேர் சோனம் செல்வார்கள், சொர்க்கம் செல்வார்கள் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். நபிகள் நாயகம் சொன்னதாக நான் உங்ககிட்ட சொன்னேன். நபிகள் நாயகம் என்ன சொல்லியிருக்காங்க? சொர்க்கம் 4 பேரை தேடுது அப்படிங்கிறாங்க. சொர்க்கம் 4 பேரை தேடுது. தர்மம் பண்ணக்கூடியவர்களை தேடுது, நோன்பு வைப்பவர்களை தேடுது, அனாதைகளை ஆதரிப்பவர்களை தேடுது, இரவு நேரங்களில் அல்லாஹ்வுக்கு பயந்து நின்று வணங்கக்கூடியவர்களை தேடுது அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க. இது ஹதீஸ்ல பதிவாகி இருக்குது. அங்கு என்ன சொல்லப்படல? தப்லீக்காரங்க சொர்க்கம் தேடுதுன்னு சொல்லப்படல, சுன்னத்துல் ஜமாத்காரங்களை சொர்க்கம் தேடுதுன்னு சொல்லப்படல, டிஎன்டிஜேவே சொர்க்கம் தேடுதுன்னு சொல்லப்படல. ஏதோ இயக்கங்கள்லாம் வச்சுக்கிட்டாங்க, சலஃபு கூட்டத்தை சொர்க்கம் தேடுதுன்னு சொல்லப்படல. தர்மம் பண்ணக்கூடியவர்கள் சொர்க்கம் தேடுதுன்னு சொல்லுவாங்க நபிகள் நாயகம். சொர்க்கம் யாரை தேடுது? தர்மம் பண்ணக்கூடியவர்களை, அனாதைகளை ஆதரிக்கக்கூடியவர்களை, இரவுல நின்று வணங்கக்கூடியவர்களை, நோன்பு வைப்பவர்களை, இதுதான் சொர்க்கம் தேடுதே தவிர தப்லீக்காரங்களையோ டிஎன்டிஜே காரங்களையோ சலஃப் காரங்களையோ யாரையுமே சொர்க்கம் தேடல. யாரையும் சொர்க்கம்